தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவரணியின் சார்பாக கல்வி சிந்தனை என்கின்ற நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், இப்போ நம்மள நிறைய மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை எதிர்கொண்டவர்களாக நாம் எல்லாருமே என்ன செய்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் ஜாயின் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு சரியான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஏதோ நண்பர்கள் சொன்ன அடிப்படையிலையும் கேள்விப்பட்ட அடிப்படையிலையும் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்துருவாங்க. அதற்கு பிறகு படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னு சொன்னால் எந்த விதமான பிளேஸ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். அவங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் இன்ஜினியரிங் காலேஜை நீங்கள் தேர்வு செய்கிறதா இருந்தால் அதில் என்ன மாதிரியான ஒரு அளவுகோலை வைத்து நம்ம அந்த காலேஜை தேர்வு செய்கிறது, நம்ம ஒரு காலேஜுக்குள்ளே போகிறதா இருந்தால், ஒரு யூனிவர்சிட்டி நம்ம உள்ள நுழையிறதா இருந்தால் எப்படி நம்ம அதை தேர்வு செய்து கல்லூரியில் சேருவது என்பதனை போன்ற பல்வேறு விதமான சந்தேகங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்குமே இருக்கும். ஏன்னா பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த கேள்வியை தான் அதிகமாக கேட்பாங்க. காலேஜ் நான் எந்த காலேஜில் சேரணும், நான் இவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கேன், அப்போ நான் இன்ஜினியரிங் எந்த காலேஜில் சேர்ந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி தான் அதிகமான மாணவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ ஹவு டு செலக்ட் த இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுதான் நம்ம எப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விதமான வழிமுறைகள் இருக்குது. ஸோ இந்த வழிமுறைகளை நம்ம சரியாக கடைபிடித்து நாம் ஒரு கல்லூரியில் இலகுவாக சேர முடியும். அந்த 10 வழிமுறைகளில் முதல் வழிமுறை என்னன்னு சொன்னால், எந்த லொக்கேஷனில் நாம் போய் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத மாணவர்கள் முதல்ல முடிவு செய்யணும். இப்போது வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சென்னை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாவட்டங்கள்லையோ அல்லது எந்த ஊரில் நம்ம போய் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்போது தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 480 இன்ஜினியரிங் காலேஜ் கிட்ட இருக்குது. 440 ஒரு 480 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் TMEA என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அந்த கவுன்சிலிங் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய முடியும், தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணுன்னு சொன்னால், முதல்ல நம்ம முடிவு செய்ய வேண்டியது அந்த 10 வழிமுறைகளில் முதல் வழிமுறை என்னவென்று சொன்னால், நம்ம எந்த ஊரில் போய் படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். இப்போது நம்மளுடைய ஊரில் சிறந்த கல்லூரி இருக்காது. நம்ம சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு பெரிய அளவில் சிறந்த கல்லூரிகள் நமக்கு தென்படாது. பிற ஊர்களில் பிற மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய, அதாவது நல்ல ஒரு ரிப்பீட்டடான ஒரு கல்லூரிகள் இருக்குது. அப்போ அதில் போய் சேருவதை எப்படி நம்ம சேர்றது, அந்த கல்லூரியை நம்ம எப்படி தேர்வு செய்கிறது, இது மாதிரியான ஒரு தெளிவு நமக்கு வேணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு வெப்சைட் சொல்கிறோம், அந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கிங்க. www.annaiv.edu/CAI/ இதை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா, அந்த மறுபடியும் நான் ஒரு முறை சொல்றேன், www.annaiv.edu/CAI/. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இல்லாத மற்ற கல்லூரிகள், அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அதே மாதிரி செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. 3 வகையான கேட்டகரி இருக்குது. இது இல்லாத டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லி தனியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு சாப்டர் இல்லை. இப்போ இந்த 3 தரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 5 ஜோனாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
பிரிச்சிருப்பாங்க. அந்த 5 ஜோன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை இந்த 5 மண்டலங்களாக என்ன பண்ணிருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க. சோ அதுல போய் நீங்க அந்த வெப்சைட் உள்ள போனாலே அஃபிலியேட்டட் காலேஜஸ் சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஜோன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. நான் சொன்ன இந்த 5 ஜோன்ல இருக்கும். நீங்க எந்த ஊர்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊரை நீங்க என்ன செய்யலாம், கிளிக் செய்து உள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு கீழே உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 10 ஊர்களை வந்து வச்சிருக்கிறாங்க. என்னென்ன ஊர்கள் பாத்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், இப்படி நிறைய இன்னும் அதுல லிஸ்ட்ல வருது. சோ அப்போ மொத்தம் ஒரு 10 மாவட்டங்கள் வந்து சென்னை ஜோனுக்கு கீழே கொண்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னையில இருக்கிறேன். சென்னையே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ சென்னைக்கு கொஞ்சம் அவுட்டர்ல போய் பாத்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரியான இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் நல்ல நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் உதாரணத்துக்கு சென்னையை வச்சு சொல்றேன். இது மாதிரி நீங்க என்ன செய்யணும், அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் என்ன இருக்கு, அதுல எது நல்ல காலேஜ்ன்றத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்போ முதல்ல நீங்க லொகேஷனை முடிவு பண்ணணும். அந்த லொகேஷனுக்குள்ள எந்தெந்த காலேஜ்லாம் வருது அப்படிங்கிறத இந்த வெப்சைட் போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இது முதல் வழிமுறை. இரண்டாவது வழிமுறை என்னவென்று சொன்னால், நீங்க தேர்வு செய்யக்கூடிய அந்த கல்லூரி முதல்ல நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லாத பிரைவேட் காலேஜஸா இருந்தாலும் சரி அல்லது கவர்மெண்ட் எய்டட் காலேஜா இருந்தாலும் சரி, நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் NIRF ரேங்கிங்ல அந்த காலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ NIRF ரேங்கிங் என்பது ஒரு இந்திய அளவில் டாப் 100 காலேஜஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த டாப் 100 காலேஜஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஓவராலா வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரேங்கிங் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த கல்லூரிக்கு இந்த ரேங்கிங் இருக்குதா அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரேங்கிங்ல உள்ள முதல் தகவல். இரண்டாவது வகையான ஒரு ரேங்கிங் இருக்கு. அந்த ரேங்கிங் வந்து என்னன்னு சொன்னா NBA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ NBA அப்படின்னா என்னன்னு சொன்னா இந்த ரேங்கிங் வந்து எதுக்காக கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்திற்கு நீங்க ஒரு கல்லூரியை தேர்வு செய்றீங்க, தியாகராய கல்லூரியை வந்து நீங்க தேர்வு செய்றீங்கன்னு வச்சுப்போமே உதாரணத்திற்கு. இப்போ இந்த கல்லூரியை வந்து ஒரு 5 வகையான இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு 5 வகையான இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு வைவோம். இப்போ இந்த 5 வகையான இன்ஜினியரிங் கோர்சஸ்ல பர்டிகுலரா நீங்க உங்களுக்கு பிடித்த ஒரு பாடப்பிரிவை நீங்க தேர்வு செய்வீங்க. இப்போ உதாரணத்துக்கு CSE கம்ப்யூட்டர் சயின்ஸை நீங்க தேர்வு செய்வீங்க. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸை தேர்வு செய்யும் போது அந்த NBA என்று சொல்லக்கூடிய இந்த ரேங்கிங் வந்து அந்த கல்லூரி பெறப்பட்டிருக்கா, பர்டிகுலராக எந்த டிபார்ட்மெண்ட் வந்து சிறப்பாக செயல்படுதோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இந்த NBA ரேங்கிங்கை வந்து கொடுப்பாங்க. அப்போ இந்த ரேங்கிங் என்பது அந்த பர்டிகுலர் துறை சார்ந்த ஒரு ரேங்கிங்காக இருக்கும். அதே மாதிரி அதில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி வெளியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனத்தை உருவாக்குறவங்களா கூட இருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து NBA ரேங்கிங்கை வந்து கொடுப்பாங்க. சரியா? அப்போ இந்த ரேங்கிங்கும் இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி NACன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரேங்கிங். NACனா என்னன்னு சொன்னால் இதுவும் எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா இது ஓவராலாக NBA வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரேங்கிங். NAC அப்படிங்கிறது வந்து ஓவராலாக அந்த கல்லூரியினுடைய ஒட்டுமொத்த தரத்தையும் வைத்து கொடுக்கக்கூடிய ரேங்கிங். அப்போ இந்த 3 ரேங்கிங்கையும் நம்ம எந்த காலேஜை தேர்வு செய்கிறோமோ அந்த காலேஜுக்கு இந்த ரேங்கிங்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். 3 வழிமுறைகளை பார்த்துருக்குறோம். 4வதாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபெசிலிட்டிஸ் அண்டு ஃபேக்கல்ட்டிஸ். இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வழிமுறை. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எந்த கல்லூரியை நம்ம தேர்வு செய்கிறோமோ அந்த கல்லூரியில் வந்து எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, எத்தனை சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் சீட்டு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்களா இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்க அப்படின்னா CSE படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் துறையில் போன வருஷம் ஒரு 60 சீட்டு கொடுத்துருக்குறாங்க, இந்த வருஷம் வந்து 100 சீட்டு ஆக்கியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி என்ன செய்யணும், அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் ஃபேக்கல்ட்டிஸை வந்து நம்ம எப்படி
தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே ஒரு லிங்க் ஒன்று சொல்லியிருந்தோம், annauniv.edu/cai/ இந்த லிங்க்ல போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட்டட் இருக்கும். அதில் வந்து ஜோன் வைஸ் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே 5 ஜோன். அதில் நீங்கள் பர்டிகுலராக அந்த ஜோனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜுடைய லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு 100 காலேஜ் இருக்குன்னா அதில் நீங்கள் எந்த காலேஜ் தேர்வு செய்ய விரும்புகிறீங்களோ அந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய அந்த காலேஜுடைய என்டையர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்னலாம் அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா, இப்படி பல வகையான தகவல்களை வந்து கொடுத்துருப்பாங்க. அதிலும் வந்து எத்தனை சீட்டுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, கடந்த காலங்களில் எவ்வளோ சீட் கொடுத்துருக்காங்க, இப்படி எல்லா விதமான தகவல்களுமே வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 4வது வழிமுறை. 5வது வழிமுறை என்னென்னா கெஸ்ட் லெக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வெபினார், செமினார் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த கல்லூரியில் இந்த வழிமுறை வந்து இருக்குதா, கெஸ்ட் லெக்சர்ஸை கூப்பிட்டு ஒரு சிறப்பு அழைப்பாளர்களை கூப்பிட்டு ஒரு துறை சார்ந்த ஒரு வல்லுநர்களை அழைச்சி அவங்க மூலியமாக மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்கள் இதையெல்லாம் வந்து ஒரு செமினாராக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெபினாரும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த கல்லூரிக்கு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ இதை வந்து என்ன சொல்லுவோம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தியாகராய காலேஜே எடுத்துப்போமே, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெபினாரு அதே மாதிரி இந்த செமினார் கண்டக்ட் பண்ணுற அந்த ஒரு கெஸ்ட் லெக்சர்ஸை கூப்பிட்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய கல்லூரிகள் வந்து செய்கிறாங்க. அப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த கல்லூரியை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்லூரிகள் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு 440 கல்லூரியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்டு ஒரு 110 கல்லூரிகள் தான் சிறந்த கல்லூரிகளாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி NIRF ரேங்கிங்கில் தமிழ்நாடு அளவில் ஒரு சில கல்லூரிகள் வந்திருக்கு. அதற்கு கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருக்கட்டும், இந்த 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் ஒரு 110 கல்லூரிகள் வந்து ரொம்ப நல்லாவே அவங்களுடைய டீச்சிங் வந்து இருக்கும். அதில் டாப் 20 நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டாப் 20ல் நீங்கள் என்ன செய்யணும், நம்ம சொல்லக்கூடிய இந்த ரேங்கிங்லாம் இருக்குதான்றதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அண்டு இன்டர்ன்ஷிப். ஸோ இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அண்ட் இன்டர்ன்ஷிப்னா என்னென்னு சொன்னால், ஒரு நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரி கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எத்தனை கம்பெனிஸோட டைஅப்பில் இருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட்டுன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இது மாதிரியான தகவல்களை எல்லாம் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் லைவில் மாணவர்கள் போய் கற்றுக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் வந்து வாங்கி கொடுப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd இயர்லேயே வந்து இன்டர்ன்ஷிப் போவாங்க, சில பேர் 2nd இயர்லேயே போவாங்க. இப்போ அந்த இன்டர்ன்ஷிப் வாங்கி தரக்கூடிய அளவுக்கு அந்த கல்லூரிக்கு அந்த டைஅப் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தபடியாக பிளேஸ்மெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பிளேஸ்மெண்ட் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறைய கல்லூரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ 100% பிளேஸ்மெண்ட்டுன்னு போட்டுட்டாங்கன்னா நம்ம அதை நம்பி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த கல்லூரியில் போய் சேர்ந்துடக்கூடாது. பெரும்பாலும் யாரெல்லாம் இந்த 100% பிளேஸ்மெண்ட் போடுறாங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது குறைகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் அதை நம்பி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, 100% பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க நம்ம கண்ணை மூடி அந்த கல்லூரியில் சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்ம வந்து சேரக்கூடாது. இதில் நீங்கள் வெப்சைட் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக அந்த காலேஜ் நம்ம கொடுத்த அந்த லிங்க் வழியாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவன் கல்லூரியை முடித்து வெளியே போகும்பொழுது அவன் வந்து எத்தனை ஆண்டு வருமானம், அவனுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்குது, எத்தனை ஆண்டு வருமானத்திற்குள்ளே போயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டு வருமானம் 8 லட்சம் சம்பளத்துக்கு ஒரு 5000 பேர் போயிருக்கிறாங்க, 12 லட்சம் சம்பளத்துக்கு ஒரு 1000 பேர் போயிருக்கிறாங்க,
3 லட்சம் சம்பளத்துக்கு ஒரு 1000 பேர் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டோடு என்ன பண்ணுவாங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒரு சைடு பை சைடு நம்ம இதையும் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்போது பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்றது மாதிரி இல்லாமல் நம்ம அதை கேட்டு நம்ம அந்த வெப்சைட் உள்ளே போய் பார்க்குறது அது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில காலேஜோட வெப்சைட்டில் வந்து யாரெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கிறாங்கன்ற அந்த டீட்டெயில்ஸையும் வந்து அந்த மாணவர்களுடைய புகைப்படத்தோடவே போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா இவர் வந்து ஒரு சிஇஓவாக இருக்கார், இந்த நிறுவனத்துக்கு ஒரு சிஇஓவாக இருக்கிறாரு, இவர் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் வந்து இருக்கிறாரு, இவர் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்கியிருக்கிறாரு, இப்படின்னு சொல்லி அந்த தகவலையே எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த கல்லூரியில் வந்து ப்ராப்பராக அதை பண்ணுறாங்களோ அந்த கல்லூரி வந்து ஒரு தரமான ஒரு கல்லூரியாக கண்டிப்பாக இருக்க முடியும். அதை ஒரு தகவலாக நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னோவேஷன் அண்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்னன்னு சொன்னால் புதிய புதிய ஐடியாக்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இந்த விஷயத்தை வந்து ஒரு கல்லூரி வந்து அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோட்டிவேட் பண்ணுறது, அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கறது, அந்த ப்ராஜெக்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறது, அந்த மாணவர்களுக்கு ஏற்ற எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்களோட இவங்களுக்கு டைஅப் இருக்கும். இந்த கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க, ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியும் அந்த கல்லூரியில் இருக்குதா, அவங்க எத்தனை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோடு தொடர்பில் இருக்கிறாங்க, எத்தனை ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட தொடர்பில் இருக்கிறாங்க, எத்தனை செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த தகவலுமே என்ன செஞ்சுருப்பாங்க அந்த பிளேஸ்மெண்ட்டுன்னு நம்ம சொன்னோம்ல அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இது எல்லா கல்லூரியிலையுமே இருக்காது. சில கல்லூரிகளில் இந்த தகவல்கள் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் 100% பிளேஸ்மெண்ட்டுன்னு போடுவாங்க. இதை நம்பி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த கல்லூரியில் போய் சேர்ந்துடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு தகவல். அடுத்தபடியாக விசிட் த காலேஜை போய் நம்ம என்ன பண்ணணும், நேரடியாக வந்து விசிட் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்ட தகவலை வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த காலேஜில் போய் அப்ளிகேஷனை வாங்கி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஒரு நாள் அதற்குன்னு நேரத்தை ஒதுக்கி அந்த காலேஜை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நேரில் போய் பார்த்து அந்த காலேஜினுடைய தரம் எப்படி அதெல்லாம் விசாரிக்கிறது. அதே மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதா இதையெல்லாம் போய் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான டைரக்ட் விசிட் என்பது கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சுருக்கணும். அடுத்து டாக் டு அலுமினி. ஸோ அலுமினி என்பவங்க முன்னாள் மாணவர்கள். ஸோ முன்னாள் மாணவர்கள் யாராக இருப்பாங்கன்னா காலேஜை முடிச்சுட்டு போகிறவங்க மட்டும் கிடையாது, அடுத்து அவங்க கல்லூரி காலத்தை முடிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்லேயும் இருப்பாங்க. ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸோ இந்த முன்னாள் மாணவர்கள் நம்ம என்ன பண்ணணும்னா குறைந்தபட்சம் ஒரு 10 பேரையாவது நீங்கள் சந்தித்து கல்லூரியினுடைய தரத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். நம்ம ஒருத்தரை கேட்போம், அதோட விட்டுருவோம். ஒருத்தர் 2 பேரை கேட்போம். ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவார்னா ஹாஸ்டலில் சாப்பாடே ஒழுங்காக இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் லேப் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. நாம் என்ன செய்யணும்னா ஒரு 10 மாணவர்களை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். அவங்களிடத்தில் கேட்டு அந்த கல்லூரியினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சொன்ன இந்த 10 வழிமுறையை நம்ம கடைப்பிடிக்கணும். அதை நம்ம அப்படியே ஒரு முறை சொல்கிறோம், அதை நோட் பண்ணிக்கிங்க. முதல்ல வந்து எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷனை வந்து நம்ம முடிவு பண்ணணும். அடுத்தபடியாக NIRF ரேங்கிங்கில் அந்த கல்லூரி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தபடியாக இது NIRF ரேங்கிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கூகுளில் போய் NIRFன்னு அடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேங்கிங்கோடைய பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து ஜூன் மாதம் எவ்ரி இயர் ஜூன் மாதம் என்ன பண்ணுவாங்க, அந்த ரேங்கிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா NBA என்று சொல்லக்கூடிய ஒரு ரேங்கிங் இருக்குது. அதே மாதிரி NAAC அப்படிங்கிற ஒரு ரேங்கிங் இருக்குது. அப்போது மூணாவதாக இந்த 2 ரேங்கிங்கும் அந்த கல்லூரிக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் NAAC ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் A+ இருக்கக்கூடிய கல்லூரி ஒரு தரம் வாய்ந்த கல்லூரியாக இருக்க முடியும். இந்த B++ன்றது கண்டிப்பாக அந்த கல்லூரியை வந்து நீங்கள் தேர்வு செய்யாதீங்க. A++ஆக இருக்கக்கூடிய கல்லூரியை நீங்கள் என்ன செய்யுங்க, தேர்வு செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆவதாக ஃபெசிலிட்டிஸ் அண்டு ஃபேக்கல்ட்டிஸ். 5ஆவது வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸ்.
வெபினார் செமினார் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெஸ்ட் ரோல் சொல்லுவாங்க. சிறப்பு அழைப்பாளர்கள், வல்லுநர்கள், மேதைகள், அறிஞர்கள், ஸோ இவங்கள ஆராய்ச்சியாளர்கள், இவங்கள வளைச்சிட்டு வந்து மாணவர்கள் மத்தியில் பேச வைப்பாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் அண்டு இன்டர்ன்ஷிப், அடுத்து பிளேஸ்மெண்ட் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் அண்டு ஆண்டர்பிரினர்ஷிப். அடுத்தபடியாக 9வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விசிட் த காலேஜ், 10வதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக் டு அலுமினி. ஸோ இந்த 10 விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், ஒரு கல்லூரியை நீங்கள் தேர்வு செய்வதற்கு முன்பாக இந்த 10 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக சேரலாம். ஸோ இதுதான் அளவுகோல். நீங்கள் உலகத்தில் நம்ம யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, இந்த 10 கேட்டகரிக்குள்ளே தான் அவங்க சொல்லுவாங்க அந்த கல்லூரியினுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த கேட்டகரிக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்க முடியும். அப்போ இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக நம்ம சந்தித்தோம் அப்படின்னு சொன்னால், கரெக்டான முறையில் நம்மளுடைய கல்லூரியை வந்து தேர்வு செய்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்மளுடைய எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு கல்லூரியை நாம் தேர்வு செய்த ஒரு முடிவை நம்ம எடுத்தோம்னு சொன்னால், கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்காலம் இறைவன் நாடினால் சிறப்பான ஒரு எதிர்காலமாக அமையும். அப்போ நம்ம சொன்ன இந்த 10 கேட்டகரிக்குள்ள நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த கல்லூரி இருக்குதா என்பதை ஒரு முறை சரியாக பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அந்த கல்லூரியில் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்ளிகேஷன் வாங்கி போடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய வெப்சைட் மூலமாக, கவுன்சிலிங் மூலமாக தான் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம கவனத்தில் கொண்டு என்ன செய்யுங்க, வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கேட்டகரி அடிப்படையில் கல்லூரியை தேர்வு செய்து வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எனவே இத்துடன் என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். இதில் கூடுதலாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவரணியை தொடர்பு கொண்டீங்கன்னா இது சம்பந்தமான தகவல்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.